இன்றைய நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை அன்பின் வார்த்தை 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் கர்த்தர் யோபு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2ஆம் அதிகாரம் குழந்தை பாக்கியம் இல்லாதவனாக தாழ்த்தப்படுவோம் என்றால் மற்றவர்களுக்கு முன்பாக குறைவாக எண்ணப்படுவோம். குறைவான காரியங்கள் அவளுக்கு ஒரு குழந்தை 5 குழந்தைகளை கடந்து வருகின்ற தேவனுடைய பிள்ளைகளே, துக்கம் நிறைந்தவர்களாக காணப்படுகிறீர்களா? கர்த்தர் சொல்லுகின்றார், ரட்சித்து உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார். ரட்சிப்பு என்பது விடுதலையை கொடுக்கின்றது. ரட்சிப்பு என்பது பாதுகாப்பை ஒருவேளை என்னுடைய பிள்ளைகளுக்கு நடக்கவில்லையே அல்லது என் குடும்பத்தில் ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளை மற்றவர்களை கண்டு கொள்ள துக்கித்து பார்த்து கண்ட பேசுவார். நான் அப்படியாகவே துக்கத்தோடு நேரத்தில் காணப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளை ரட்சிப்பை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அவர் உங்களுடைய வாழ்க்கையில உயர்வை கொண்டு வரும் பொழுது அதற்கு எதிராக ஒருவரும் நிற்க முடியாது. கர்த்தர் உங்கள் பக்கத்திலே உங்களுக்கு பட்சமாய் இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் காணக்கூடிய காரியத்தை இந்த வருட முடிவுக்குள் செய்து அவரே தேவன் என்பதை உணர்த்த வல்லவராய் இருக்கிறார். சோர்ந்து போகாதீர்கள். கர்த்தர் உங்களுக்கு துக்கத்திற்கு ஈடாய் உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். அதை விசுவாசித்து சுதந்திரித்துக் கொள்ளுவோம். ஹல்லேலூயா. God bless you.